8 பரதேச வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு பரதேசம் தான் இது, ஆபிரகாமின் மடி. அப்ப அந்த ஆபிரகாம் மடி, ஆபிரகாம் கூட எங்க இருக்கிறாருங்கிறது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் மரணமடைந்து தன் பிதாக்களோடு சேர்க்கப்பட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. வேதாகமத்தில் எப்படி போட்டிருக்கா? தன் பிதாக்களோடு ஆபிரகாம் எங்க பட்டாராம்? சேர்க்கப்பட்டார். அப்படி சேர்க்கப்பட்டார்னு சொன்னோன்னா நாம இப்ப நினைப்போம் ஒரு கல்லறையில கொண்டு அடக்கம் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். அந்த கல்லறையில ஏற்கனவே பல பேர் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்க அப்படிதான் நம்ம நினைப்போம், அவருடைய முற்பிதாக்களோடு சேர்க்கப்பட்ட. இப்ப நான் என்னுடைய முற்பிதாக்களோடு சேர்க்கப்பட்டேன்னா எங்க அப்பா எங்க தாத்தாவுடைய கல்லறை இருக்கிற இடத்துல கொண்டு என்னை அடக்கம் பண்ணிட்டாங்க, அதுதான் அப்படி போட்டிருக்கு அப்படின்ட்டு. அப்படி இல்லை. அது ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆபிரகாம் மக்பேலா குகையில தான் அடக்கம் பண்ணப்பட்டான். இந்த மக்பேலா குகையில் இவனுடைய மூதாதையர், இவனுடைய மனைவியை முதல்ல அடக்குனாங்க. ஆனா அவனுடைய மூதாதையர் யாரையுமே எங்க அடக்கம் பண்ணல, வாங்கல. ஏன்னா இவர் தான் விலைக்கே வாங்கினார். அதை அவங்க கையில இருந்து விலைக்கு வாங்கினது இவர் தான் வாங்கினார். ஈசாக்கும் இஸ்மவேலும் அவரை அடக்கம் பண்ணினாங்க. 2 குரூப் அப்படித்தானே, ஒருத்தன் வாக்குத்தத்த பரம்பரை, இன்னொன்னு பிசாசு பரம்பரை.